மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த புளியங்கண்டி அருகே உள்ள விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் புகுந்து 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்திய நிலையில் சேதமடைந்த மரங்களுக்கு வனத்துறை இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழியாறு வனப்பகுதியில் இருந்து வந்த யானை கூட்டம் விவசாயி சக்திவேலின் தோப்புக்குள் நுழைந்து தென்னங்குருத்துகளை சாப்பிட்டு சேதப்படுத்தி சென்றுள்ளது. காலையில் தோப்புக்கு சென்ற சக்திவேல் யானையின் கால் தடங்கள் மற்றும் கழிவுகளை கண்டு வனத்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்தை பார்வையிட்ட வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து காட்டு யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் அச்சத்தில் இருப்பதாக கூறிய விவசாயிகள் யானைகள் வருவதை தடுக்கவும் சேதமான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.